அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. தினமும் ஓர் இறைவசனம் சரியான முறைப்படுத்தப்பட்ட அரபி உச்சரிப்புகளுடன் அதனுடைய மொழிபெயர்ப்பையும் சேர்த்து 2 நிமிடங்களில் ஒரு இனிய கலவையாக உங்கள் சிந்தனைக்கு தொடர்ந்து இறையருளால் நாம் வழங்கி வருகிறோம். அரபி உச்சரிப்பு குர்ஆன் ஓதுகின்ற பொழுது கவனிக்க தவறினால் அது குற்றம். அதில் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லை. தெரியாமல் செய்துவிட்டால், புரியாமல் அறியாமல் நாம் சரியாக ஓதுகிறோமா என்ற நிலை நமக்கே தெரியாமல் செய்துவிட்டால் அது வேறு விஷயம். ஆனால் நாம் சரியாக ஓதுகிறோமா இல்லையா, நம் உச்சரிப்புகள் சரியாக இருக்கிறதா, நாம் மனனம் செய்து வைத்திருக்கின்ற சூறாக்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்ள முயலாமல் அலட்சியமாக இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்கள் தவறிழைக்கிறார்கள். அலட்சியத்திற்கு இஸ்லாம் துணை போகுவதில்லை. அலட்சியமாக செய்யப்படுகின்ற அமல்கள் இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்படுவதும் இல்லை. அலட்சியத்திற்கு கண்டனமும் பல இடங்களிலே இஸ்லாம் தெரிவித்திருக்கிறது. தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, தொழுகையாளிகள் நரகத்திற்கு செல்வார்கள் என்ற ஒரு எச்சரிக்கை வார்த்தை நம்மை எல்லாம் பதைபதைக்க செய்கிறது. என்ன, தொடக்கூடியவர்கள் நரகத்துக்கு செல்வார்களா, என்ன காரணம் என்று அடுத்த வசனம் நமக்கு விளக்கம் தருகிறது. அவர்கள் பொடுபோக்காக அலட்சியமாக தொழுவார்கள். ஒரு இன்வால்மெண்ட் என்ற ஆங்கிலத்திலே நாம் பெருமையாக பேசுவோம் அல்லவா, அதே போல ஒரு முழு ஒரு சிந்தனையோடு, ஒரு முழு ஆர்வத்தோடு அந்த செயலிலே மூழ்கி அவர்கள் செய்ய மாட்டார்கள். பொடுபோக்காக நினைத்தால் தொழுவது, நினைத்தால் விட்டுவிடுவது, நேரம் கிடைத்தால் தொழுவது, இப்படியெல்லாம் தொழுபவர்கள், அலட்சியமாக கருதுபவர்கள், தொழுகையை கருதி தொழுகையை பாழாக்குபவர்கள் நாசம் உண்டாகட்டும் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது. ஆம், அலட்சியமாக இருக்காதீர்கள். குர்ஆன் ஓதுவதை கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த சூறாக்களை சரியான முறையில் ஓதுகிறோமா என்பதை உடனே விரைந்து அருகாமையில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்களிடத்திலே கேட்டு அல்லது அறிந்தவர்களிடத்திலே கேட்டு நீங்கள் அதை தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து பயணிப்போம், பேசுவோம் இன்ஷா அல்லாஹ்.